பாஜகவில் இருப்பவர்கள் திருட்டு பசங்க. பல்லாயிரம் வருஷங்களிலிருந்து இருக்கிற இந்த திருட்டு பசங்க மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு எழுதின கான்ஸ்டிடியூஷன் இது. இந்திய கலாச்சாரம் அசிங்கமானது. ஒரு 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்துல எங்கேயும் இல்லை. மோடியை பொளந்து கட்டிய பிரகாஷ் ராஜ் பயந்துட்டான், ரீல்ஸ் பண்றாரு சார். இப்போ ஹாய் செல்லாம் என்ற வசனத்தின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான நடிகர் பிரகாஷ் ராஜ் பாஜக ஆட்சி சரியில்லை என்று மோடியை இல்லாத பொல்லாத வார்த்தையால் போட்டு தாக்கு வச்சு பொளந்து கட்டின கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். அரசியலமைப்பை திருத்தணும்னு இருக்கிறாங்களே அவனுங்க பூரா 1ஆம் நம்பர் திருட்டு பசங்க. இவங்க 3000 வருடங்களாக இருக்கிறாங்க. இந்த திருட்டு பசங்க சொல்வானுங்க, எங்களுடைய நாடு அற்புதமாக இருந்தது, ஆகா ஓகோன்னு இருந்துச்சு, பொன் போல இருந்தது, பூ போல இருந்தது என்று பொய்யா புழுவானுங்க. 2000-3000 வருடங்களாக இந்தியா மாதிரியான அசிங்கமான கலாச்சாரம் உலகத்திலேயே இருந்தது கிடையாது. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனை திருத்தணும்னு இருக்காங்களே இந்த திருட்டு பசங்க, இவனுங்க 3000 வருஷங்களா இருக்கானுங்க. பல்லாயிரம் வருஷங்களிலிருந்து இருக்கிற இந்த திருட்டு பசங்க மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு எழுதின கான்ஸ்டிடியூஷன் இது. நாடு இவனுங்க சொல்லுவாங்களே இந்த திருட்டு பசங்க, எங்களுடைய நாடு அவ்வளோ அற்புதமா இருந்தது, பொன் இருந்தது, அது இருந்ததுன்னு பொய். ஒரு 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்துல எங்கேயும் இல்லை. அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார் என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் காரசாரமாக தனக்கு ஆகாதவரை கழுவி ஊற்றி இருக்கிறார். சென்னையில் நேற்று அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லா, மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி, SDPI மாநில தலைவர் முகமது முபாரக் உள்ளிட்ட பலர் பங்கேற்றாங்க. இந்த மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ் கலந்து கொண்டு பாஜக மற்றும் பிரதமர் மோடியின் பெயரை கூறாமலேயே கடுமையாக ஒருமையில விமர்சனம் செஞ்சார். இது தொடர்பாக நடிகர் பிரகாஷ்ராஜ் என்ன சொன்னார்னா, அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் பிரிட்டிஷ் விட்டு சென்ற பிறகு பிறந்த இந்தியாவுக்கானது இல்லை. இந்த அரசியலமைப்பை திருத்தணும்னு இருக்கிறானுங்களே அவனுங்க பூரா திருட்டு பசங்க. இவங்க 3000 வருடங்களாக இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த திருட்டு பசங்க மீண்டும் வந்துவிடக்கூடாது என்று ஒரு எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் இது. இந்த திருட்டு பசங்க சொல்வானுங்க, எங்களுடைய நாடு அற்புதமாக இருந்துச்சு, பொன் இருந்தது என்று பொய்யாக சொல்வார்கள். 2000-3000 வருடங்களாக இந்தியா மாதிரியான அசிங்கமான கலாச்சாரம் உலகத்திலே இருந்தது கிடையாது. இவனை தொடக்கூடாது, இவனுக்கு உரிமை இல்லை. குழந்தை திருமணம் அசிங்கமாக இருந்த நாடு. சில மன்னர்கள் பணக்காரர்கள் நிம்மதியாக இருந்தார்களே தவிர சராசரி மனிதன் ரொம்ப கஷ்டமாக வாழ்ந்த கலாச்சாரம் தான் நம்ம கலாச்சாரம். இவனை தொடக்கூடாது, பெண்களுக்கு உரிமை இல்லை, பால்ய விவாகம், அசிங்கமா இருந்த நாடு. பிரிட்டிஷ்காரன் அதை அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். ஏதோ சில மன்னர்கள் பணக்காரங்க நிம்மதியா இருந்தாங்களே தவிர சராசரி மனிதன், ஒரு குடிமகன் ரொம்ப கஷ்டமா வாழ்ந்த கலாச்சாரம் இது. அதிலிருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் இவர் சாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டியூஷனை எழுதியிருக்காங்க. அதில் இருந்து தப்பிப்பதற்காகத்தான் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். தவளையை கொதிக்கும் தண்ணீரில் போட்டால் வெளியே போயிடும். ஆனால் திருட்டு பசங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா, ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தவளையை விட்டு அடியில் நெருப்பு வைத்திருக்கிறார்கள். கடந்த 15 ஆண்டு ஆட்சியில் சூடானதே தெரியாது, இப்போது வெளியே தள்ளும் நேரம் வந்துருச்சு என நினைக்கிறார்கள். இதில் சந்தோஷம் என்னன்னா, அவர்கள் போகும் நேரம் வந்துவிட்டது, இளைஞர்கள் வந்துவிட்டார்கள், இளைஞர்கள் அவர்களை கீழே தள்ளுவார்கள். இப்போது ரீல்ஸ் பண்ணுறாரு ஒரு சாரு, ராஜினாமா செய்கிறாங்க, இளைஞர்களை நம்பாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் இந்த இளைஞர்களை நம்புகிறேன், ஏன்னா அவன் இன்னொரு அரசியல்வாதி கிடையாது. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்காக நீங்கள் படித்தால் தெரியும், இந்தியாவில் அரசியல் செய்ய வேண்டியது மக்கள் தான். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அரசியல் பண்ணுறாங்க.
நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒழுங்கா நீங்க அதை படிச்சீங்கன்னா, அதை உணர்ந்தீங்கன்னா, இந்தியாவில் அரசியல் செய்ய வேண்டியது நம்ம மக்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வேலை பார்க்கணும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை மாற்றணும். நம்ம யாரும் அரசியல்வாதி ஆக வேண்டிய அவசியம் இல்லை, அரசியல் கட்சி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடிமகனா தேர்ந்தெடுக்கப்பட்டவனை கேள்வி கேட்கறதுக்கு இருக்காங்க மக்கள். வேலை செய்யலனை இறக்குவாங்கங்கிற பயத்தை உருவாக்கினால் போதும். அதை தான் நம்ம செய்ய வேண்டியது. அதான் இன்னைக்கு இளைஞர் பண்ணியிருக்காங்க. இதற்காக நாம் யாரும் அரசியல்வாதியாக வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல் கட்சியாக வேண்டிய அவசியமும் இல்லை. குடிமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவனை கேள்வி கேட்க மக்கள் இருக்கிறாங்க. வேலை செய்யாவிட்டால் பதவியிலிருந்து இறக்குவார்கள் என்ற பயத்தை உருவாக்கினா போதும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை அப்படின்னு சொல்லி அதைத்தான் இப்போது இளைஞர்கள் செய்துள்ளனர் என்றும் சொல்லியிருக்கார். ஆனால் ஒன்று, நம்ம இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோசிக்க வேண்டியது, பிஜேபி இந்த ஃபாசிஸ்ட் மன்னர் இன்னொரு 3 வருஷத்தில் இறங்குவாங்க. ஆனால் இந்திய அரசியலில் நீங்கள் புரிய வேண்டியது, எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் கீழே விழும். இவனுங்களை மக்கள் தள்ளுவானுங்க. ஆனால் தள்ளுற இந்த நேரத்தில் அவனுக்கு பதிலாக வர வேண்டியவன் நம்ம இவன் மேலே இருக்கிற வெறுப்பில் கீழே இறக்கிருக்குமே தவிர அடுத்தவனை சிந்திச்சு நாங்கள் தேர்ந்தெடுக்கலை. அது ஆகிறதுக்கு இன்னொரு 10-15 ஆண்டுகள் வேண்டும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றார். இந்த காலகட்டத்தில் யோசிக்க வேண்டியது, பாஜக பாசிஸ்ட் மன்னர் இன்னும் 3 ஆண்டுல இறங்குவார்கள். இந்திய அரசியல்ல ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் கீழே வரும். ஆளுங்கட்சியை மக்கள் கீழே தள்ளுவாங்க. அவனை வெறுப்பில் கீழே இறக்குகிறோமே தவிர அடுத்தவனை சிந்தித்து தேர்ந்தெடுக்கிறதில்ல. இது நடக்க 15 ஆண்டுகள் ஆகும். இன்றைய தலைமுறை யோசித்து கொண்டிருக்கிறது. அவர்களை வலுவாக்க அரசியல் அறிவை வளர்க்க இன்னொரு 10 அல்லது 15 ஆண்டு வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. கேன்சர் அசிங்கமான வியாதி. இதனை முதல்ல இறக்கிவிட்டு மற்ற வியாதிகளையும் சரி செய்யலாம் என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் பாஜகவை ஒரு பொழந்து கட்டியிருக்கிறார். இன்றைய தலைமுறை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களை வலுவாக்க, அரசியல் அறிவை வளர்க்க இன்னொரு 10-15 வருஷம் நம்ம வேலை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. இது கேன்சர், அசிங்கமான ரோகம், வியாதி. இதை இறக்கிடுவோம், மற்ற வியாதிகளையும் சரி பண்ணுவோம். வரட்டுமா? டைம் ஆயிடுச்சு. லவ் யூ ஆல். ஆக நாடி நரம்பெல்லாம் அம்பேத்கருடைய சட்டத்தை அறிந்தவரால் தான் இப்படி பேச முடியும் என்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள். ஆக நடிகர் பிரகாஷ்ராஜ் மோடியை ஒரு மறைமுகமாக வெளுத்து வாங்கியது பற்றி உங்கள் கருத்தை நம் ஜெம் கமெண்ட்ல பகிரவும். இதுபோன்று ஆய்ச்செல்லம் பொங்கிய கதை மட்டுமல்ல, மக்களுக்கு எதிராக அநியாயமற்ற செயல்களை யார் செய்தாலும் அவர்களை எதிர்த்து குரலற்றவர்களின் குரலாக விளங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.